வாவுமா, வந்து உக்கார அப்படி. நானே இப்போ தான் ஒரு குடத்தை வச்சுட்டு வந்துக்கிறேன். அது சொட்டு சொட்டுன்னு உழவுறதுக்கு எப்படியும் இன்னும் 1 மணி நேரம் ஆக மாட்டேங்குது. வச்சு போட்டு நானே உக்காந்துக்கிட்டேன். நீ உக்காரு, நம்பரம் வேட்டி போய் பிடிப்பேன். இந்த தண்ணி மட்டும்தான் கொஞ்சம் நல்ல தண்ணியாக இருக்குது குடிக்கிறதுக்கு. அதை பிடிச்சிட்டு போகலான்னு வந்தால் இது ஒரு சல்லை. எப்போ பாரு இதுக்கு ஒரு விடிவு காலம் வர மாட்டேங்குது. இது சரி பண்ணி கொஞ்சம் தண்ணி நல்லா வர மாதிரி தான் பண்ணி விட்றாங்களா? எத்தனை வாட்டி அவங்களும் வந்து வந்து ரெடி பண்ணி விடுவாங்க. பொழுதுனிக்கு மோட்டரை போட வேண்டியது ஒரு குடத்துக்கு கூட, அப்புறம் ஆஃப் பண்ண வேண்டியது, திருப்பி போட வேண்டியது, ஆஃப் பண்ண வேண்டியது. ஒரு கொஞ்ச நேரமாச்சும் ஊறுறதுக்கு விட்டா தானே அதுவும் தண்ணி ஊற்றும். அதுக்கு இல்லை 4 முடியும். ஒரு போகிற வண்டி எதனா கூட்டிகிட்டு வந்து திருப்பி போராட்டம் இன்னும் கொஞ்சம் ஆழம் எடுத்து விட்டாங்களா கொஞ்சம் தண்ணி இல்லங்காமல் வரும். இவங்க சும்மா மோட்டரை வந்து ரெடி பண்ணி விட்டா அது எங்கே இந்த தண்ணி வரும் பூமியிலேருந்து? என்னமோ வா, எல்லாத்துக்கும் உண்டானது நம்மளுக்கும் வர வரைக்கும் பிடிச்சிட்டு போக வேண்டியதுதான். இந்த ஆலாமரத்தை பாரு, எப்படி நல்ல உயரமா ஆகி போச்சு. நல்ல கொடையாட்டம் சுத்திலையும். ஆமா, எனக்கு தெரிஞ்சுதா இத்திரி உண்டு வச்சாங்க சும்மா முழங்கால் உயரம். இப்ப பாரு எம்பிட்டு நல்ல பெருசா வளர்ந்து போச்சுன்னு. அது பாரு எப்படி வேர்லாம் தொங்குதுன்னு. இன்னும் இருக்க இருக்க ஒரே வேரா தொங்கி போயிடும். அப்புறம் அந்த பிள்ளைங்கெல்லாம் அதில் ஊஞ்சல் விளையாடிட்டு கிடப்பாங்க. சரி, இங்க நின்றுக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதாட்டங்குது. நீ நம்பிச்சுன்னா எடுத்துக்கிட்டு வா, நான் போறேன். தண்ணி பிடிக்கிறதுக்கு தானே வந்தேன், அப்புறம் என்ன வேலைக்கு போறேங்கிற? கொஞ்ச நேரம் நின்னா அப்புறம் மட்டுக்கு தண்ணி வந்தா பிடிச்சிக்கிட்டு போவியா? இங்கெல்லாம் நின்றுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு தண்ணி பிடிக்க முடியாது கீதா. நானும் சரி நல்ல தண்ணி ஒரு கூட கொண்டு போய் தலைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம், பிச்சு பிச்சுன்னு இல்லாமக்கு மேலே கொண்டுட்டு போகலான்னு வந்தேன். இன்னும் உன் கூட நம்புறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆக மாட்டேங்குது. நானும் போகல அப்படியே அங்கே போகிற வழியில் ஒரு கிணறு இருக்குது, அந்த தொட்டிலேயே பிடிச்சிக்கிட்டு போகிறேன். போ. சரி போகிறதுன்னா போ நீ, அப்புறம் நான் என்ன சொல்கிறது? குடத்துல தண்ணி காணும், தண்ணி பிடிக்க போனியாட்டுங்குது, அப்புறம் வெறும் குடத்தையே தூக்கிட்டு வர. ஆமாக்கா, ஒரு குடம் நல்ல தண்ணி கொண்டு வரலான்னு போனேன். சரி தலைக்கு ஊற்றிக்கலாம், உப்பு தண்ணி ஊற்றினா பிச்சுக்குன்னு பண்ணாடி ஆட்டம் பிடிச்சிக்கிட்டு நல்ல களியாட்டம். அதுக்கு தான் போனேன். அங்கே அந்த கீதா தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது சொட்டுன்னு ஒளி விட்டுக்குது. அது என்னைக்கு நம்புறது? சரின்னுட்டு நான் வந்துட்டேன். ஆமாம், நீங்கள் என்னக்கா தோட்டத்துலேருந்து வரீங்களாட்டுங்குது? காட்டில் வேலையா இல்லை சும்மா போய் எட்டி பார்த்துட்டு வந்தீங்களா? தோட்டத்துக்கு தான் போனேன். அந்த பாலை மட்டை அதெல்லாம் பொறுக்கி ஒரு பக்கமாக போட்டுட்டு அப்புறம் சாயங்காலம் போய் கட்டிக்கிட்டு வரணும். ஏன் கையோட அது ஒரு செமையை கட்டி தூக்கி வச்சுக்கிட்டே வந்துட வேண்டித்தானே? அப்புறம் அதுக்கு ஒரு வேலையை இன்னொரு நடம் நடந்துக்கிட்டு இருக்கணுமா? இல்லைன்னா வேலைக்குது. அந்த ஓரம் பாரமெல்லாம் பூண்டு அப்புறம் அந்த முள் அது இதுன்னு முளைச்சி போய் கிடக்குது. அதெல்லாம் பிடுங்கி ஒரு பக்கமாக போட்டு அப்புறம் காஞ்ச வெட்டி நெருப்பு வச்சு விடணும். அந்த வேலை கொஞ்சம் கிடக்குது. சாயங்காலமாக போகணும். சரிக்கா, நானும் போய் ஒரு தண்ணி ஒரு நேரம் பிடிச்சிக்கிட்டு வந்துடுறேன். நீங்கள் போங்க, நான் அப்புறமா வரேன். எங்கே போகிற வழியில் ரோட்டோரமாக ஒரு கிணறு இருக்குது, அந்த தொட்டியில் தானே? ஆமாம், அந்த தொட்டியில் தான். சரி தண்ணி எடுத்து விட்டுருப்பாங்களாட்டுங்குது. ஓடிக்கிட்டு தாங்குது. போய் ஒரு நடங்கிறத 4-5 நாள் கூட மொண்டு ஊற்றிக்கு போ. தண்ணி எடுத்து விட்டுக்கிறாங்களா? ஆட முன்னையே சொல்லியிருக்க மாட்டீங்க. சரி, நான் வரேன். என்னது அது? வெள்ளரிக்காய் பிஞ்சா? ஆமாக்கா, வெள்ளரி பிஞ்சு தான். அங்கே பொலியில் 2 கொடி போட்டிருந்தேன். அதெல்லாம் 4-5 பிஞ்சு விட்டுக்கிட்டுச்சு. தண்ணி தவமாக்குதேன்னு 2 கடிச்சிக்கிட்டே போகலான்னு ஒன்று பிச்சுக்கிட்டு ஓடியாந்தேன். திங்குறீங்களா? வாணாம், அது சல்லுன்னு இருக்கும்ல தண்ணி விட்டுக்கிட்டு. அதனால் அது எனக்கு பிடிக்காது, சப்புன்னு இருக்கும். நீயே தின்னு, நீ தானே தண்ணி தவமாக்குதுன்னு. ஏன் வாட்டர் கேனில் கூட தண்ணி வச்சுக்கிற வேணுமா? இந்த குடிய வாண்டாங்க, நீங்கள் வச்சுக்கிட்டு குடிங்க பாவம். நானும் இன்னும் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்குள்ள வீட்டுக்கு போயிடுவேன். நானும் அங்கேயே போய் குடிச்சிக்கிறேன். நீங்கள் இந்த காட்டில் வேலை கிடக்குமில்ல, அப்புறம் உங்களுக்கு தண்ணி தேவைப்படுச்சுன்னா இங்கே நல்ல தண்ணி எங்கேயுமே இல்லை. பைப்பு இருந்துச்சுன்னா கூட பிடிச்சிக்கிடுவீங்க. நானும் வீட்டில் போய் குடிச்சிக்கிறேன். ரொம்பலாம் தண்ணி தேவைமில்ல, சும்மா தின்னுக்கிட்டு போகலான்னு ஒன்று பிச்சுக்கிட்டு வந்தேன். ஆட என்ன இப்போ தண்ணி தாவத்துக்கு இல்லாத தண்ணி என்னத்துக்கு? கொஞ்சமாச்சும் தொண்டையை நனைச்சிக்க வேணும்னா ரொம்ப தாவுமாந்தா. என்ன இப்போ அங்கே ஓடுற தண்ணியில் கூட கொஞ்சம் அப்படி தேவைப்பட்டா குடிச்சிக்கிறேன். ஐயோ இல்லை பத்திராளியாக்கா, அம்பிட்டுலாம் எனக்கு தண்ணி தவமாக தான் நானே கேட்டு வாங்கி குடிச்சிருப்போம்ல. அப்புறம் குடிச்சிட்டு கூட எங்கள் பிள்ளைங்க லீவில் தான் வீட்டில் கிடக்குறாளுங்க 2 பேரும். அவங்கிட்ட கூட நான் போய் சைக்கிளில் கொடுத்து விட்ருவேன். நானும் வீட்டுக்கு போயிடுறேன், நீங்கள் வச்சிருங்க. சரி ஏன் வீட்டில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறப்ப அந்த சைக்கிளில் சத்தம் கூறி கொண்டாந்து தோட்டத்தில் விடுங்க பிள்ளைங்களான்னு சொல்ல வேண்டித்தானே? இந்த தளவுக்கும் அந்த தளவுக்கும் என்னைக்கு நடந்து போய் சேர்றது? கூப்பிட்டா அதெல்லாம் கொண்டாந்து விட்டுருவாங்க. அவங்களே பாவம் லீவில் இருக்கிறாங்க. சரி கடக்கட்டும்னு தான் விட்டுட்டேன். இப்போ அவங்க பள்ளிக்கூட காலேஜ் போயிட்டாங்களா, நாமளே தானே நடந்து போகிறோங்க்கா. அதனால என்ன கிடக்கு? அது மட்டும் இல்லை, அந்த வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் அவங்களுக்கு செஞ்சு வைங்கன்னு சொல்லிட்டு வந்துக்கிறேன். அம்மா வந்து செய் வந்து 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, ஆளுக்கு ஒரு வேலை இழுத்து போட்டு செய்யுங்கன்னு சொல்லி போட்டு வந்துக்கிறேன். என்னம்மா போ, இம்பிட்டு தூரம் நடந்துட்டு கிடக்குறியான்னு சொன்னேன். நீ நடந்துக்கிறங்கிற, அப்புறம் சரி என்னமோ பண்டு. இன்னைக்கு என்ன புதுச்சாவாக்கா நடக்கிறோம்? நம்ம டெய்லியும் வந்து போகிற இடம் தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க. ஆமாம், நீங்கள் என்ன தண்ணி பாய்க்கிறீங்களா இல்லை மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா?
தண்ணியும் பாய்க்கல மாட்டையும் பிடிச்சிட்டு வரல. அந்த தென்னை மரம் குத்தகைக்கு பேசினாங்கல்ல, அவங்க இன்னைக்கு தேங்காய் பிடுங்கிறதுக்கு வந்துக்கிறாங்க. அது ஒரு நம்ம ஆள் இருந்தால் தான் ஒரு 10-20 காயாச்சும் கொடுப்பானுவேன், இல்லைன்னா ஓடி போயிடுவானுங்கள. அதுக்கு தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அது நீங்கள் குத்தகைக்கு பேச்சு விடும்போது மரத்துக்கு இத்தனை காயின்னு பேச்சு விட்டுருந்தா அவங்க காட்டிலேயே தானே போட்டுட்டு போவாங்க. அது என்னத்துக்கு கொடுக்காம எப்படி போவாங்க அப்படி? அட நீ வேற 10 மணி ஆள் இல்லைன்னா ஒரு காய் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. ஏன் கொடுக்காமையே போயிட்டேன்னு கேட்டோமா, அவங்க புது ஆளுங்கக்கா போய் வெட்டிக்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு போடுறான் ஒரே போடா. அது எப்படி அப்படி தெரியாதுன்னு சொல்ல முடியும்? அது சொல்லித்தானே அனுப்பிச்சி விடணும். காட்டுக்காருக்கு மரத்துக்கு திணிக்காய் கொடுத்துட்டு வாங்கன்னு வெட்டுறவங்க கிட்ட இவங்க என்ன அப்படி ஏமாத்துற வேலை? நாம் திணி வருஷமா மரத்தை வச்சு காப்பாற்றி தண்ணி கட்டி ஒரு காய் இல்லாத இவங்களே பிடுங்கிட்டு போயிடுவாங்க. கேட்டால் தெரியாதும்பாங்க. இது எந்த ஒரு நியாயம்? அப்படி சொல்லிவிட்டு மொத்தமாக எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு தான் அந்த நியாயம் அநியாயத்தெல்லாமல் பார்த்துக்கிட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. அதுக்கு தான் நான் காலையிலேருந்து இங்கேயே குந்தி கிடக்குறேன், எப்படியும் வாங்காமல் விடக்கூடாதுன்னுட்டு. சரி சரி, என்ன ஏச்ச ஊத்துக்கா? நாம் குத்தைக்கு விடும்போதே மரத்துக்கு இத்தனை காய் கொடுத்துடணும்னு சொல்லித்தானே குத்தவை பேசுகிறோம். அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தானே பணம் கட்டிக்கிட்டு போகிறாங்க. அப்புறமேட்டுக்கு நாம் விடுவோம், என்னத்துக்கு விடணும் எங்களுக்கு அப்படி? அதோட மட்டுமா அப்புறம் காயை பிடுங்கி பிடுங்கி பயிருன்னு பார்க்குறாங்களா, வெள்ளாமை காடுன்னு பார்க்குறாங்களா, சொத்துன்னு அந்த நெல்லங்காட்டிலேயே போட்டுடுறாங்க. அதையும் நம்ம கிட்ட இருந்து சொன்னா தான் அப்படி ஒரு பக்கமாக போடுறானுங்க. இல்லைன்னா அவங்களுக்கு என்ன அக்கறை? நான் வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு. அதான் அந்த வெள்ளாமை காட்டெல்லாம் போட்டு நடந்து உழப்பி போட்டு வச்சுக்கிறாங்க. அப்புறம் சொன்ன வேட்டி தான் காயெல்லாம் பொறுக்கி குறைக்காட்டில் போட்டு வச்சுக்கிட்டு. ஏன் அண்ணங்கிட்ட சொல்லி நேரமாக காட்டுக்கு போங்கன்னு சொல்ல வேண்டியதான். இன்னைக்கு தேங்காய் பிடுங்க வரேன்னு அவங்க முன்கூட்டியே ஃபோன் போட்டு சொல்லலை உங்களுக்கு? அவங்க என்னத்த ஃபோன் போட்டு விட்டாங்க? இங்கே இந்த வழியாக போன நம்ம மாடசாமி வீட்டில் பார்த்துட்டு இந்த மாதிரி குத்தகைக்கு பிடிச்சவங்க வந்துக்கிறாங்கக்கா, போய் என்னன்னு பாருன்னு சொன்னா. அப்படி இல்லைன்னா எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறமா தான் நான் அப்புறம் 2 பேச்சு விட்டேன். அப்படி முன்னாடியே சொல்லக்கூடாது, அப்போ தானே நாங்கள் பார்ப்போம். நீங்கள் பாட்டுக்கு பிடிங்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்னு. அத்தானே. சரி, நீ வீட்டுக்கு போகல, அப்படியே உங்கள் அண்ணன் வீட்டில் தான்ப்பா. அப்படி சாக்கு பை எடுத்துக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு வர சொல்லு, காய் எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு. சரிக்கா, நான் போகும்போது அப்படியே சொல்லிவிட்டு போகிறேன். வீட்டில் தான்ப்பாங்களா இல்லை எங்கன்னா வெளியில் எங்கன்னா போயிருந்தா என்ன பண்ணுறது? இல்லை, இன்னைக்கு எங்கேயும் போகிற தொந்தரவு ஒன்றும் இல்லை, வீட்டில் தான்ப்பா. அப்படி நீ சத்தம் கூட உள்ளே இருப்பாங்க, அப்புறம் காது கேட்கலன்னுக்கிட்டு சத்தம் கொடுத்து கூப்பிட்டு சொல்லி சட்டுனா வரட்டான்னு சொல்லு. அந்த டிவியை போட்டு வச்சுக்கிட்டாங்களா, டனாருன்னு 6 கூப்பிட்டாலும் ஒன்றும் கேட்காது. சத்தத்தை குறைச்சும் வச்சு பார்க்க மாட்டாங்க, அப்படி வச்சுக்கிட்டுப்பாங்க. நீ பாட்டுக்கு இல்லைன்னு விட்டு போயிடாத, கூப்பிட்டு சொல்லிவிட்டு போச்சத்த. அதெல்லாம் நான் பார்த்து சொல்லிவிடுவேன். நீங்கள் முப்பிட்டு வாட்டி சொல்லி நான் சொல்லாமல் எப்படி போவேன்? நான் கூப்பிட்டு சொல்லிவிடுறேன் அதெல்லாம். சரி, அப்போ நீ வீட்டுக்கு போ. நான் போய் ஒரு 5-6 இளநீர் தான் போடுங்கன்னு அப்படி சொல்லிவிட்டு அந்த மரத்தை கொஞ்சம் சுத்தம் பண்ணி விட சொல்கிறேன். அந்த பண்ணாடை பாலை அதெல்லாம் தொங்கிக்கிட்டே இருக்கும். அவங்க என்ன கண்டுக்க மாட்டாங்க, தேங்காயை மட்டும் பிடிங்கிட்டு கிளம்பிக்குவாங்க. உங்கள் வீட்டு பொண்டுகளையும் கூட அமுச்சு விடு, சைக்கிள் எடுத்துகிட்டு வர சொல்லு. ஒரு 10 இளநீர்லாம் கொடுத்து விட்றேன். இல்லைக்கா வானா, எங்கள் தோட்டத்துலேயும் கிடக்கு. சரி, அப்போ நான் வாரேன். இளநீ 5-6 போட சொன்னால் அதுக்கு வேற இவனுங்க என்ன சொல்கிறானுங்களோ தெரியல. மொத்த காயும் கொடுத்து இளநியும் கொடுக்கணுமான்னு வேற பேச்சுவானுங்க. சரி, கேட்டு பார்க்குறதுல என்ன ஆகுது?